Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து mathematical induction. Question வந்து use mathematical induction to prove that 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8 for n greater than or equal to 1. So இதுதான் நம்ம prove பண்ணணும். என்ன prove பண்ணணும்னா 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8 அப்படின்றது induction யூஸ் பண்ணி prove பண்ண போறோம். இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா ரெண்டே ஸ்டெப் தான். ஒன்று வந்து பி ஆஃப் ஒன் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பி ஆஃப் கே டு பி ஆஃப் கே பிளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ என் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க, அதனால பி ஆஃப் 1 போட்டிருக்கோம். என் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருந்தால் பி ஆஃப் 0. என் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 4 இருந்தால் பி ஆஃப் 4. இங்கே என் என்ன கொடுக்குறாங்களோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பி ஆஃப் இங்கே 1 கொடுத்துருக்காங்க, ஸோ பி ஆஃப் 1 இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பி ஆஃப் k to p of k plus 1 true. இந்த ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ p of k இருக்கு, நம்ம p of 1 இருக்கு, ஸோ p of n எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8ன்றத நம்ம p of n எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கேஸையும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கேஸையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து n equal to 1 எடுத்துக்கலாம். n equal to 1 எடுத்தோம்னா p of 1 equal to 3 power 1 plus 7 power 1 minus 2. So 3 power 1 வந்து 3, 7 power 1 7, 3 plus 7 is 10, 10 minus 2 is 8. So sure 8 is divisible by 8. So sure இது 8 is divisible by 8. So meaning என்னன்னா p of 1 is true. So first case basic step ன்னு சொல்லுவோம். So first case true ன்னு prove பண்ணிட்டோம். இப்போ first one is proved. இப்போ second one என்னன்னா p of k வந்து true ன்னு எடுத்துக்கிட்டு p of k plus 1 true இருந்தா என்னுடைய final answer true. So first p of k வந்து it's already true அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் கே என்னது? பி ஆஃப் கேனா என்னுக்கு பதிலாக கே கொடுங்க. ஸோ என்னுக்கு பதிலாக இந்த இடத்துல கே கொடுத்தோன்னா இந்த என்ன ஆகும்னா பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 3 பவர் கே ப்ளஸ் 7 பவர் கே மைனஸ் 2 இஸ் டிவிசிபிள் பை 8. இது ட்ரூ அப்படின்னு நம்ம கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா p of k plus 1 is true ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் கிளைம் கொடுக்குறேன் p of k plus 1 is true. p of k plus 1 ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி p of k ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். p of k plus 1 ட்ரூவாக இருந்தால் p of k to p of k plus 1 is true. Hence 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8 அர்த்தம். ஸோ p of k plus 1 அப்போ n இருக்கிறதுல k plus 1 எடுத்துக்கோங்க. ஸோ n இருக்கிறதுல k plus 1 எடுத்தோன்னா p of k plus 1 is equal to என்ன வரும்னா 3 power k plus 1 next plus 7 power k plus 1 next minus 2. So which is implies p of k plus 1 is equal to 3 power k வந்து 3 power k plus 1 3 power k into 3 ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சேம் திங் 7 power k plus 1 7 power k into 7 எழுதிக்கலாம் மைனஸ் 2. ஸோ இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருந்தால் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 7 எப்படி 3 சேஞ்ச் பண்ணுறதுனா 3 plus 4. ஸோ இன்டூ 3 plus 7 power k into 3 plus 4 minus 2. So which is equal to 3 power k into 3 plus 7 power k into 3 plus 7 power k into 4 minus 2. இப்போ 3 power k into 3 plus 7 power k into 3 இருக்கு. இப்போ இதில் 3 காமனாக எடுக்கணும்னா எனக்கு minus 2 into 3யும் வேணும். ஸோ என்ன பண்ணலாம்னா this is
equal to 3 power k into 3 plus 7 power k into 3. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் 2 into 3 எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2 into 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே எழுதிடுங்க. 7 power k into 4 minus 2. ஸோ இப்போ இந்த 3 டேர்மில் 3 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3 power k plus 7 power k minus 2. ஸோ பேலன்ஸ் டேர்ம் என்ன இருக்குன்னா ப்ளஸ் 2 into 3 வந்து 6 ப்ளஸ் 7 power k into 4 minus 2. ஸோ 6 minus 2. 6 minus 2 என்னன்னா 4. ஸோ 3 into 3 power k plus 7 power k minus 2 into plus 7 power k into 4. இப்போ 6 minus 2 என்ன plus 4. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் 4 காமனாக இருக்குது. ஸோ 4 காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 3 into 3 power k plus 7 power k minus 2 plus 4 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 7 power k plus 1. இப்போ ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோன்னா 3 power k plus 7 power k minus 2 is divisible by 8. ஸோ இது divisible by 8 இருந்ததுன்னா இங்கே இருக்க 3 power k plus 7 power k minus 2 is compulsory என்னது divisible by 8. ஸோ இந்த term divisible by 8 by induction. இப்போ 7 power k plus 1 வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ 4 into ஈவன் நம்பர் வந்து ஷுவராக divisible by 8. ஸோ இதுவும் divisible by 8. நெக்ஸ்ட்டு இதுவும் divisible by 8. ஸோ addition of two divisible number of 8 is also a divisible by 8. So p of k plus 1 is divisible by 8. So this is divisible by 8. Therefore p of k plus 1 is true. Already p of k is true னு வச்சிருந்தோம். இப்போ p of k plus 1 true ஆயிடுச்சு. Therefore p of k to p of k plus 1 is true. Meaning 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8 for all n greater than or equal to 1. Hence we proved. Thank you students. Have a great day.